கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளின் காலை தியானத்திற்கான வேத பகுதி ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 29 வசனங்களை உள்ளடக்கினதாயிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் சுருக்கம் தேவன் நோவாவோடு பேசுகிறதையும், நோவா தேவனுக்கு முன்பதாக நிற்கிறதையும், தொடர்ந்து நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறான். அவன் திராட்சரசத்தை பரிமாறி வஸ்திரம் விலகி கிடக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் ஒருவன் மூத்தவன் அவரை கண்டு இளையவர்களுக்கு அறிவிக்கிறான். அவன் அந்த மயக்கம் தெளிந்த பிறகு மூத்தவனை சபித்து இளையவர்களை ஆசீர்வதிக்கிறான். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய சுருக்கமாயிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நமக்கான சிந்தை என்ன என்பதை இந்த காலவெளியிலே தியானிக்கலாம். ஆண்டவராகிய தேவன் நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு ஒரு முக்கியமான காரியத்தை நோவாவோடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 4ஆம் வசனம், மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தத்தை அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் என்றும் சொல்லுகிறார். அப்படியானால் இரத்தம் என்பது ஜீவனுக்கு சமானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பலரை பாருங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு எல்லாம் அனுபவிக்க கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கடைகளில் வெட்டப்படுகிற ஆட்டினுடைய இரத்தத்தை விலை கொடுத்து வாங்கி அதை சாப்பிடுகிறார்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். நீங்கள் பின் நாட்களில் நியாயப்பிரமாணத்தை படிச்சிங்கன்னா இந்த இரத்தம் என்பது தரையில் சிந்தப்படக்கூடியது. இரத்தம் பாவ நிவர்த்திக்காக பயன்படுத்தப்பட்டது. இரத்தம் சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது, மனிதன் சாப்பிடுவதற்கு அல்ல. இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் இரத்தத்தை சாப்பிடுகிறார்கள் தெரியுமா? இவர்களெல்லாம் இந்த வசனத்தை படிப்பார்களா என்று தெரியவில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இரத்தத்தை புசிக்கிறவர்களாக இருந்தால் இந்த வார்த்தையை கேட்ட பின்பாவரும் இரத்தத்தை சாப்பிடுவதை நிறுத்திவிடுங்கள். காரணம், அது ஒரு மிருகத்தினுடைய ஜீவனாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுவேன், இரத்தம் என்பது ஜீவனுக்கு சமமானது. ஆகவே இரத்தத்தை புசிக்க வேண்டாம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஸ்தோத்திரம் அதிகாரத்தில் ஆதாமோடும் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை பாருங்கள். 13ஆம் வசனத்தில், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளம். அது பூமிக்கு மேலாய் வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது நான் இந்த ஸ்தோத்திர பூமியை ஜலத்தினால் அழிக்கக்கூடாதுன்னு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தான் மேகத்தில் வில்லை வச்சேன்னு சொல்கிறார். இன்றைக்கி அந்த வில்லை குறித்து உரிமை பாராட்டுகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ராமருடைய வில் என்று சொல்லுகிறார்கள். ராமரின் வில்லல்ல, கர்த்தர் வைத்த வில்லது. கர்த்தர் நோவாவுக்கும் அவருக்கும் இடையே செய்து கொண்ட உடன்படிக்கை. ஆகவே மேகத்திலே வானவில் தோன்றினால் மழை இருக்காது என்பது, மழையினாலே அழிவு இருக்காது என்பதுதான் உறுதியான காரியம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இந்த அதிகாரத்தில் முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. ஸ்தோத்திரம். நோவா திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி தன் கூடாரத்தில் படுத்திருந்தான். இதை அவனுடைய மகனாய் இருக்கிற கானான் கண்டுவிட்டு தன் சகோதரனிடத்தில் போய் சொல்லுகிறான். இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். எந்த பாவத்தை யார் செய்தாலும் சரி, அதை ஒருவேளை உங்கள் கண்கள் காணுமானால், நீங்கள் அதை கண்டிருந்தால் அந்த பாவத்தை மற்றவரிடத்தில் சொல்லாதிருங்கள். அந்த பாவத்தை யாரிடத்தில் சொல்லுங்கள்? தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். கானான் செய்த மிகப்பெரிய தவறு. கானானியர் அப்படிங்கிற ஒரு சந்ததி உருவாவதற்கு காரணமே இவனாக்கம். தகப்பன் திராட்சரசம் குடித்து வெறித்து படுத்து விட்டான். இதை இவன் கண்டுவும் விட்டான்.
இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த தவறை தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடி இருக்க வேண்டும். இன்றைக்கும் பலருடைய வாழ்க்கையை பாருங்க, ஒருத்தர் செய்கிற தவறுகளை மூடி, அன்பினால மூடி, ஆலோசனையினால மூடி, அவர்களை திருத்துவதை விட்டுவிட்டு அந்த பாவத்தை குறித்து எல்லாரிடத்திலும் சொல்லி தூற்றி திரிகிறார்கள். இது நிமித்தம் என்ன வருகிறது? பாவம் செய்தவனை விட பாவத்தை கண்டு சொல்லுகிறான் அல்லவா, அவன்தான் அதிக ஆக்கினையை அடைகிறான். அதுதான் வேதத்திலே நடந்தது. கானான் கண்டு சகோதரனுக்கு தெரியப்படுத்தினான், அது நிமித்தம் அவன் சபிக்கப்பட்டு போனான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்கிற தவறுகளை குறித்து மற்றவரிடத்தில் தூற்றி திரிகிற, சொல்லி திரிகிற அனுபவங்கள் இருக்குமானால் திருத்திக் கொள்ளுங்கள். ஏன்? உங்கள் நிமித்தம் உங்கள் சந்ததிகள் சபிக்கப்பட வேண்டும். கானான் அதை செய்தான், அது நிமித்தம் அவன் சந்ததி சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாகவே மாறிப்போனது. ஸ்தோத்திரம். ஆனால் சேமையும் யாப்பேத்தையும் பாருங்கள், தன் தகப்பனுடைய நிர்வாணம் இப்படி இருக்கிறது என்று தெரிந்த உடனே தன்னுடைய 2 பேரும் சேர்ந்து ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு பின்புறமாய் போய் அவனுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் அதை மூடி போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சொல்லுவேன், மற்றவனுடைய பாவத்தை மூடி மறைக்கிறவனே ஆசீர்வதிக்கப்படுகிறான். தூற்றி திரிகிறவன் சபிக்கப்படுகிறான், அதை மறைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். சேமையும் யாப்பேத்தையும் குறித்து நோவா சொல்கிற வார்த்தையை பாருங்க. சேமனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவாராக, அவன் சேமனுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். பாவத்தை மூடி மறைச்சவங்க எஜமானனாகவும், பாவத்தை கண்டு தெரிவித்தவன் அடிமையானவனாகவும் மாறிப்போனான். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் கானானார் இருக்கிறீர்களா? சேம் யாப்பேத்தை போல இருக்கிறீர்களா? நீங்கள் சேமை போல யாப்பேத்தை போல இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படி செய்து பாருங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகள் கூட ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவேளையிலேயும் நாங்கள் தியானித்த இந்த 9ஆம் அதிகாரத்தின்படியே தகப்பனே, இரத்தத்தை நாங்கள் புசிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. உமக்கும் எங்களுக்கும் இடையே உடன்படிக்கை இருக்கட்டும் ஆண்டவரே. மற்றவருடைய பாவங்களை கண்டு அவர்களை தூற்றி தெரியாதபடி பாவங்களை மூடுகிற அந்த நல்ல அனுபவங்கள் எங்களுக்குள்ளே தரப்படும்படி ஜெபிக்கிறேன். வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படியே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்திருக்க கர்த்தர் உதவி பாராட்டும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.